வீடியோ தான். நம்ம இருக்கிறதோ ஒரு கண்ணாடி பிரிட்ஜுக்கு மேல. அந்த கண்ணாடி பிரிட்ஜை தாண்டி யார் அண்ணாண்ட போயிட்டு சாவாம போறாங்களோ, ஏன் சாவறதை பத்தி பேசுறேன்னா, கீழே ஊந்தா மறுகையா தான் ஃபுல்லா லாவா. எங்கடா இப்படி தலை தெறிக்க ஓட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? என் பின்னாடி ஒரு 4 பேர் தோத்தின்னு வரானுங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா, டேய் சீக்கிரமா வாங்கடா. என்ன வரமாட்டாங்க? ஒரு ஆளா வாங்க. பண்ணி பண்டாரம் வந்துட்டான். போன மணி இன்னொரு பாம்பு. எல்லாரும் வாங்க 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 வாங்க. எல்லாரும் வந்தாச்சா? மேலே ஏறு மேலே ஏறு. வாங்க 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 வாங்கடா. இன்னைக்கு வீடியோ என்னன்னா, நாங்க நிக்கிறோம் இல்லையா, நாங்க நிக்கிறதோ ஒரு பெரிய ஆபத்துக்கு மேல. இங்க இருந்து நேரா இந்த கண்ணாடி பிரிட்ஜை தாண்டி கீழே உளுந்தோம் லாவால நசுங்கி பொசுங்கி போயிட வேண்டியதுதான். அதனால யார் இது எல்லாத்தையும் கடைசியா முடிச்சு அண்ணாண்ட போறாங்களோ அவங்களுக்கு ஒரு தீபாவளி பரிசு காத்திருக்கு. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. டேய், தீபாவளி பரிசுன்னு சும்மா நினைச்சிடாதீங்க. கோடி கணக்கு, அதுவும் நிறைய கோடி, 1 லட்சம் கோடி அந்த மாதிரி இருக்குமா. யார் முதல்ல போறீங்க? நான் போறேன். அந்த காசு வச்சு நான் சமோசா சாப்பிடுவேன். நான் போறேன். போங்கடா போங்க, நான் இப்படிக்கா போறேன். நீங்களே போங்க, நீங்களே போய் ஜெயிச்சிருங்க. சண்டை போடாதீங்க சரியா? சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. என்னை முதல்ல வேட்டீங்கன்னா நான் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். உங்களுக்கு கொஞ்சம் பாதி காசு தரேன், ஒரு 10 போட்டு தரேன். நீங்க எல்லாம் இங்க நிக்கிறீங்களா? அட பீட்டர், பேதியில போவேன். நான் போறல, நீ என்னடா வேடிக்கை பாருல. என்ன இவனுங்க எப்பவுமே வழக்கம் போல நம்ம தான் ஏமாத்துவோம். இன்னைக்கு இவனுங்க தான் ஏமாந்துட்டு இருக்காங்களே. ஏதோ ஒண்ணு. ரைட்ரா ரைட்டு, நீங்களே அடிச்சுக்கினே நீங்களே தாண்டி போங்க. கீழே ஊந்தீங்கன்னு வச்சுக்க சம்பவம் தான். இவனுங்க ஏமாந்துக்கிறானுங்க. நல்லா இருக்கு. நம்ம ஏமாத்தவே இல்ல, அவனுங்களா ஏமாத்திட்டானுங்க. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஏதோ கண்ணாடி பிரிட்ஜா. அந்த கண்ணாடி தானா நமக்கு காசு கிடைக்குமா, அதுவும் கோடி கணக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நான் தாண்ட போறேன். ஏன் செத்த பயில, நீங்க எல்லாம் நீங்கன்னு வேடிக்கை பாருங்க. நான் போய் பின் பண்ணிட்டு வரேன் சரியா? நீங்க எல்லாம் இங்கே நில்லுங்களா. செத்த பயில வந்தீங்கன்னு வச்சுக்க வகுந்துரும். வகுந்து அறுத்து கிழிச்சு போட்டாங்களே. ஹே கைஸ், நீங்க எல்லாரும் இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு தயவு செஞ்சு பக்கத்துல மட்டும் வந்துடாதீங்க, அப்புறம் நான் பாம்பு போட்டுருவேன். எல்லாரும் எங்கே இருங்க, நான் போயிட்டு இந்த கண்ணாடி என் வீட்டு தாங்குமான்னு தெரியலையே, உடச்சிக்கிட்டு கீழே ஒன்றா லாவாவா இருக்கு. ஐயோ என்னது இது? ஐயோ ஆனா கொய்யால இப்படி உடஞ்சிட்டு தான் நான் எப்படா போறது? எனக்கு தெரியல. இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்குப்பா. இங்க பாருங்க, நான் காலை வச்சா உடஞ்சிடுமான்னு வந்துட்டேன். என்ன இது? ஐயோ ஆனாலும் பரவாயில்ல, இதை தாண்ட போறேன். பணமட்டில் வவாலாம் பீட்டருக்கே சவாலா? கொய்யாலாம் இருறா. இப்ப பாரு எப்படி பீட்டர்னா சும்மாவா? பணமரத்துல வவாலா பீட்டருக்கே சவாலா? எனக்கு இதை பார்த்து ஒரு பயம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பயம்லாம் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. இந்த ஓட்டையை பார்த்தா தான் ஒரு மாதிரி பயமா இருக்கேன். நம்ம இருக்க வெயிட்டுக்கு காலை வச்சு பொழக்கணும் உள்ள வாங்கிட்டோம்னா உள்ள வாங்கக்கூடாதுன்னு நான் நம்பி போறேன். வந்துட்டேன். ஆமா, என்ன இது திடீர்னு உடையுது? திடீர் உடைதான் சாய்தான். ஹே, நான் ஏன் பயந்து போயிட்டு இருக்கேன்? என்னாலும் பாத்துக்கலாம். இதெல்லாம் என்ன செப்ப மேட்ரு. இப்ப பாரு, ஓடி வரேன் பாரு. ஓடி பாபாவோ வந்துட்டா பீட்டர். அம்மா பிராங்க்லின், நான் அப்ப ஏதோ வாயை விட்டுட்டேன். இப்ப எனக்கு போக தோணல. நீ போ பிராங்க்லின், எனக்கு இப்போ சமோசா சாப்பிடணும் போல இருக்கு. எப்பா போப்பா பிராங்க்லின், நீயே போப்பா பிராங்க்லின் போ. எப்பா போப்பா, எனக்கு சமோசா சாப்பிடணும் போல இருக்கு. சின்சான், சமோசா வச்சிருக்கியா? பழைய கால தாளே, உனக்கெல்லாம் நீ வயசானவர்னு மரியாதை குத்த பாரு. உன்னை குத்துல இரு. நான் தெரியும் தான் என்ன அடிச்சிருப்ப. சின்சான்னா சும்மா வா பாரு, இருந்தா வாங்கிக்கோ. யார் மேல கை வைக்கிற? சின்ன பையனு போனா போதுன்னு விட்டா என்ன நிக்கலா பேசுது. உன்னை அடிச்சு காவால சொருவதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா? 110 கிலோ தூக்கணும் இந்த பாட்டிலோ. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது. என்ன தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்ப. இந்தா வாங்கிக்கோ. எப்படி காப்பு விடாம அடிச்சிர? சமோசா பிராங்க்லினே, ஓரமா போய் நில்றா. போறதுக்கும் பயப்படுறா. எதுக்கு தான் இங்க வந்து நிக்கிறானே தெரியல. மனுஷனை விளாட விடாம பைத்தியக்கார மாதிரி குறுக்கால வந்து நின்னுக்கிட்டு நானே உடஞ்சு போயிருக்கிறத எப்படி தாண்டறது, என் வெயிட்ட தாங்குமான்னு தெரியாம நான் என் மனசுக்குள்ள போட்டு குழம்பிட்டு போயிட்டு இருக்கேன். குறுக்கால வந்துட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். ஐயம்மா, ஐயோ விரிசல் விடுதே. ஐயோ பட்டலோ, எங்கேயாச்சும் இருந்தா வந்து என்ன காப்பாத்திட்டு போடா. இங்க ஒரே விரிசல் கண்ணாடியா இருக்கு. எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. ஐயோ கவாவா உடையுது. இந்த பக்கம் காலை வச்சா இது உடையுது, இந்த பக்கம் காலை வச்சா என்னத்துக்கு
எல்லா பக்கமும் நம்மள சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க, உடஞ்சிடக்கூடாது. கீழே விழுந்தாலும் பொசுங்கிடுவோம், அதனால பார்த்து தான் போகணும். இங்க முன்னாடி ஏதோ பால்கை உடைச்சு வச்சிருக்கீங்களா? இந்த பக்கம் வர மாட்டேன், இந்த பால்கனிக்கு போறேன். பால்கனி காத்துல ஐயோ போச்சே. ஏய் மாம்சே, முருங்கா மண்டையா, உன்னெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எதுக்குடா நீ எல்லாம் மாமான்னு சொல்லிக்கிற? மாமா பையலே, போடா அந்த பக்கமா. இதுல உனக்கு மிசை வேறு. மட்டும் போதுமா? ரொம்ப பயரு. இது கவசம் பேரு. இவரு எல்லாரையும் பிளான் பண்ணி அமுச்சு விட்டார்ல. ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு வாய்ப்பே கிடைக்க கூடாதுடா. அந்த மாதிரி நான் போறேன் பாரு. இந்த ஒன்றியத்தெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனாலும் எனக்கு பயமா தான். ஜஸ்ட் மிஸ்ஸுக்கா. இன்னத்துக்கு ஊந்து தொலைஞ்சிருப்பேன். காலை வச்சு பாப்பமா. இருங்க வரேன். லைட்டா ஆயப்பா. என்ன இது? தொட்டதெல்லாம் தூள் தூளா நொறுங்குது. இப்படிலாம் இருந்தா நான் எப்படி போறது? எதுல காலை வைக்கிறதுனே தெரியலையே. அம்மே, பெத்த அப்பேத்துக்கு நூறுதே. அம்மே, மாம்சே, எனக்கு பயமாகுது. எனக்கு அம்மே, போச்சே. மாம்சே, மாமா. பேச்சாடா பேசுன பேச்சு உனக்கு ஆகணும்டா, உனக்கு ஆகணும். என்னன்னா பேசிட்டு போன நீ பேசின பேச்சுக்கு, நீ ஏசுக்கு இதெல்லாம் உனக்கு நடக்கணும்டா, இதெல்லாம் உனக்கு நடக்கணும். எனக்கு அப்பவே தெரியும் போகும்போது அதுக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு. அதே மாதிரி நடந்துச்சு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். என் முன்னாடி ஒருத்தன் போனானே, அவன் மேல மட்டும் பரிதாபப்பட்டுறாதீங்க. அண்டா புழு, ஆகாச புழு, எல்லா புழுவும் அவன் சரியான மோசக்காரன். அவன் என்னன்னா பண்ணுவான் தெரியுமா? ஐயா பிரேம்சருங்க, ஐயோ கேப் போட்டுருக்குது, என்ன பண்றது? காலை வச்சு இல்லைன்னா போய் எவனும் காலை வைக்க போற வச்சுட்டேன். இதுவும் ஆகல. நல்ல வேலைங்க, ஏதோ விரிசல் விட்டுருக்கு, உடச்சிக்கிட்டு லபக்குன்னு உள்ள வந்துடும் நினைச்சேன். ஆனா நல்ல வேலை, எதுவும் நடக்கல. நம்ம ஒரே ஆள் தான் இருக்கிறோம். நம்மள விட்டா அதை பறிச்சு எடுக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. யாராச்சும் இருந்தாலாச்சும் பரவாயில்ல, பின்னாடி ஒருத்தரும் இல்லை. எனக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி கிளம்பி லைட்டா தட்டி பார்ப்போம். இருங்க அப்பாடா உடையுது. ஊருக்கு முன்னாடி கிளம்பி அவனுக்கு போயிட்டானுங்க. கடைசியில என்ன விட்டானுங்க? இது வேற எங்க தொட்ட, என்னடா எதை தொட்டாலும் உடையுது. கிட்டத்தட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்படி இப்படி இந்த பக்கம்லாம் போக தேவையில்ல. இங்கதான் அந்த மோட்டு போய் இதை பண்ணல. இவ்வளோ பெரிய கேப் தெரியுது, இது கூட தெரியாம ஓடி போய் லபக்குன்னு உள்ள குச்சி மண்ணை கவிட்டான். நம்மளாச்சும் கரெக்டா போனோம். வந்துட்டேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆஹா, சூப்பர். இப்போ வரைக்கும் ஒரு சின்ன கேப் கூட உடையல. அந்த வாய வச்ச இன்னத்துக்கு ஊந்துதானே வச்சுக்கோங்க, மறுக்கையா சாலாதான். கிட்டத்தட்ட வந்துட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், நிறைய பேர் லைக் பண்ண பார்த்துட்டீங்க. நீங்க லைக் பண்ணாதனால என்ன ஆகும் தெரியுமா? லைக் ஓட மாட்டேங்குதுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. வந்துட்டு இருக்க. எங்கடா ஓடுவீங்க? நான் என்னடா துரோகம் பண்ணேன்? தோப்பறா பக்கத்துல வந்து இது என்ன ஒரு கண்ணாடி இருக்கே, அழகா இருக்கேன்னு இப்படி வந்து லைட்டா கொஞ்சம் அந்த மண்டையை வச்சு லைட்டா அங்க பாரு, தொட்டதுக்கெல்லாம் உடைச்சா எப்படிரா? இதுக்கு மேலாம் பயப்படுற மாதிரி இல்லைங்க, பயப்படவே கூடாது. இதுக்கப்புறம் முடிஞ்சா கவுத்து காட்டுங்கடா பாப்பேன். நான் காலை வைக்கிறேன், எங்க உடச்சு காட்டு பாப்போம். இந்த இதுலங்க மற்ற நேரத்துலாம் கூட சாதாரணமாக தான் உடச்சது. இப்போ நான் கவுந்து வச்ச விடுறேன். சரி இருடா, மறுபடியும் வரேன்டா. இப்போ வந்துட்டான், இதுல காலை வைக்கிறேன், எங்க உடச்சு காட்டு பாப்பேன். என்ன வாயை முன்னு கம்முன்னு இருந்திருக்கலாம் பொழுது, ஜஸ்ட் மிஸ். கண்ணாடி நீங்க பெரிய ஆள் தானா? நீங்க பெரிய ஆள் தான். என்னெல்லாம் கவுக்க முடியும் உங்களால? ஒன்றும் பண்றாதீங்க. நான் மாட்டு செவனு என் வேலையை பார்த்துட்டு நான் மாட்டு போயிடுறேன். கிட்ட வந்துட்டேன். இன்னும் ரெண்டே கிளாஸ். இப்போதான் ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம். ரிஸ்க் எடுக்காம போனா அதை பக்கத்துல வழி இருக்குது, தெரிஞ்சு போச்சு. ஆனா ரிஸ்க் எடுக்கிறதுலாம் நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இப்போ நான் எடுக்க போற அவதாரத்துல வேகத்தோட கலந்து காத்தா பறந்து சொய்யும் நாங்க போறேன். வந்துட்டா சூற காத்த போல வந்து அடி வாங்கிட்டேன். நல்ல வேலை கீழகிற தண்ணியில வந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? பரங்கி மேல பாறையில விழுந்த இதே தண்ணீர் கிளி விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? வெற்றிகரமா ஜெயிச்சு முடிச்சிட்டோம். நமக்கு இந்த பிரைஸ் எல்லாமே அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ எப்படி ஒரு சின்ன கீரல் கூட வந்து பாத்தீங்களா, ஒரு அடி கூட நமக்கு படவே இல்ல. அந்த மாதிரி எப்படி தப்பிச்சு வந்த பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இது பிடிச்சிங்கன்னா பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா என்ன ஒண்ணு, கீழே வந்து மூக்கு மட்டும் தான் லைட்டா ஒட்டிக்கிச்சு. மூக்கு கீழே. பை கைஸ். மூக்குல வருது பாத்தியா?